நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நூலகத்துறைன்னு வரும்போது கிட்டத்தட்ட 1958 நூலகங்களுக்கு எல்லா விதமான நூலகங்களுக்கும் இன்னைக்கு வைஃபை வசதி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகும் போது வெறும் புத்தகம் மட்டுமல்ல, இந்த வைஃபை வசதியின் மூலமாக அவங்க லேப்டாப் எடுத்துகிட்டு வரலாம், அவங்க ஃபோனில் வைஃபை கனெக்ஷன் வச்சுக்கலாம். ஒவ்வொரு நூலகத்துலையும் 2-3 கம்ப்யூட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அதில் அவங்க ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது செய்கிறோம். அதெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேருக்காக இன்றைக்கு தனியாக இன்னைக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கான பணிகளும் இன்றைக்கு ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது மட்டும் தானா, வர்ச்சுவல் ரியாலிட்டி என்கின்ற விதத்தில் கிட்டத்தட்ட பொது நூலகங்கள் 108 பொது நூலகத்தில் வர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற சாதனங்களை கொடுத்து உயர் தொழில்நுட்ப அந்த பணியெல்லாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் இன்றைக்கு அதையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, இது மட்டும் தானா, இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு இன்னைக்கு அவர் மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி இந்த புத்தக கண்காட்சி என்பது வெறுமனே சென்னை மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கிட்டத்தட்ட இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்ததன் மூலமாக ஏறத்தாழ பார்வையாளருடைய எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா 86,44,000 பேர் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் மொத்தமாக விற்பனையானப்பட்ட புத்தகங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 81,44,000 புத்தகங்கள் விற்பனையாக இருக்கின்றது. அதுக்கான எவ்வளவு ரூபாய்க்கு அது விற்பனையாக இருக்கின்றது சொன்னால் 69.20 கோடிக்கு அது விற்பனையாக இருக்கின்றது என்பது நமக்கான பெருமை. இது மட்டும்தானா, இலக்கியம் சார்ந்து நதி கரையோரம் இருக்கின்ற அந்த பகுதியெல்லாம் எடுத்துட்டு, அது பொருணையாக இருந்தாலும் சரி, வைகையாக இருந்தாலும், காவிரியாக இருந்தாலும், சிறுவாணியாக இருந்தாலும், இதெல்லாம் சார்ந்து ஒரு இலக்கிய திருவிழாக்கள் நடத்திட்டு இருக்கிறோம். சென்னைக்கு தனியாக ஒரு இலக்கிய விழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. சரி, இது மட்டும்தானா, அடுத்த ஆண்டு இளைஞர்களுக்கான ஒரு இலக்கிய விழா என்று நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு அதையும் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க. சரி, இது மட்டும்தானா, இன்றைக்கு அண்ணா நூற்றாண்டு ஒன்று மட்டும் போதுமா தமிழ்நாட்டிற்கு என்று சொல்லும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞருடைய பெயரில் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது தந்தை பெரியாருடைய பெயரில் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு நூலகம், அடுத்தது திருச்சியிலும் ஒரு நூலகம் என்று இன்னைக்கு அதற்கான அறிவிப்பு. சரி, இது மட்டும்தானா, புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டங்கள், அது தென்காசியாக இருந்தாலும், திருப்பத்தூராக இருந்தாலும், ராணிப்பேட்டையாக இருந்தாலும், காஞ்சிபுரம், இங்கே இதற்காக தனியாக 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கான பணிகள் மிக விரைவாக கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறைக்கும் அரசாணைப்பட்டு இன்னைக்கு அதுக்கான பணியை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆக இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த நூலகம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், ஊர்ல ஒரு கோயிலோ ஒரு மசூதியோ அல்லது அங்கே ஒரு சர்ச்சோ இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு நூலகத்தையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் இன்னைக்கு இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு அதுக்கு எங்களுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருப்போம் யார் என்று சொன்னால் நூலகர்கள் நீங்கள் தான். அதனால தான் உங்களையும் நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இது போன்ற விருதுகள் நூலகர்களுக்காக இருந்தாலும் சரி, நூலகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நூலக ஆர்வலராக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் அந்த விருதுகளை வழங்க வேண்டும், அவர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில். ஏன்னா உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை. நான் இப்போ இன்னைக்கு எல்லாரும் சொன்ன தான் கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கு நேரடியாக நான் ஆய்வு பண்ணி செய்திருக்கேன் என்று சொன்னால் என்னால் மறக்க முடியாது. மே 7 நான் இங்கே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சரவையில் 2024 நான் அமைச்சராக பொறுப்பேற்றேன்னு சொன்னால் மே 8ஆம் தேதி முதல் நான் ஆய்வு எங்கே ஆரம்பிச்சேன்னா இங்கே தான் ஆரம்பித்தேன். ஒரு நூலகத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். அது இன்னுமே எனக்கான ஒரு பெருமை தான் அது எனக்கு. அது அப்படி போகும்போது தான் ஒவ்வொரு நூலகத்தை பார்க்கணும். அங்கே இருக்கின்ற நூலகர்கள், அங்கே இருக்கின்ற புத்தகத்தை வெறும் புத்தகமாக மட்டுமா நீங்கள் பார்க்குறீங்க, புள்ள மாதிரி பார்த்துக்கிறீங்க. நீங்கள் உள்ளபடி எனக்கு அவ்வளோ அது பெருமையாக இருக்கும்னா அது அந்த பிள்ளை மாதிரி அதை அடுக்கி வைக்கிறதுலேருந்து, அதை அழகாக அடுக்கி வைக்கிறதுலேருந்து, வரவங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து இருக்குது புத்தகம் எடுத்து தருவதிலிருந்து, நீங்கள் அங்கே வரக்கூடிய அந்த அது குறிப்பாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட நீங்கள் நடந்துக்கிற விதம், அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அது கிட்டத்தட்ட உங்கள் வீடு மாதிரியே பார்த்துக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் மாதிரி நான் பார்க்குறேன்னு சொல்றது காரணம், நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தருடைய அந்த கருத்துக்களை கேட்கின்ற அந்த கூட்டத்தில் வந்து நூலகங்கள் சார்ந்த ஒரு கருத்துக்களை சொல்ல வரும்போது சொன்னாங்க, சார் மழை பெஞ்சா கொஞ்சம் ஒழுகு சார், அந்த புத்தகம்லாம் நனையுது சார், நனையிறத பார்க்கும்போது எங்களுக்குலாம் நெஞ்செல்லாம் வலிக்குது சார் இருக்கும்போது அதை நீங்கள் எந்த அளவுக்கு அந்த உணர்வோடு அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக என்னால் உணர முடிகின்றது. அது அப்படி இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நூலகத்திற்கும் குறிப்பாக நூலகத்துறையில் பணியாற்றக்கூடிய உங்களுக்கும் இன்னைக்கு அதிகப்படியாக இன்னைக்கு ஒரு முக்கியத்துவத்தை வழங்கக்கூடிய முதலமைச்சருடைய கருத்தை நாம் தொடர்ந்து வலுப்படுத்துவோம். அவர் ஆசைப்படுகிற மாதிரி ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால் வகுப்பறையில் இருக்கின்ற பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்ல, நூலகர்களாக நீங்கள் நினைத்தால்தான் அதை நாம் உறுதியாக செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு விருது பெறவிருக்கின்ற நீங்கள் மட்டும் வாங்கினா பத்தாது, அடுத்தவர்களையும் வாங்குகின்ற அளவிற்கு இதை நீங்கள் மற்றவர்களும் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த விருது எவ்வளவு முக்கியமான விருது என்பதை நீங்கள் எடுத்து சொல்லி உங்களை பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரோல் மாடலாக மாற வேண்டும், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர்களாக மாற வேண்டும். உங்களை பார்த்து அடுத்த வருஷம் எப்படியாச்சும் நாங்கள் இந்த விருதை வாங்கி ஆக வேண்டும் என்று அவர்களும் உங்களை போன்று உழைத்து அதை பெறுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல நிலை நீங்கள்
அமைத்து தாருங்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.